தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனிற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வரக்கூடிய மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே இந்த மாலையிலே 220வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 220 ஒரு நல்ல நம்பர், இன்னும் போறது அப்படியே. ஸோ இந்த மாலை பொழுது இனிதாக கழிந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு உண்மை என்ன என்றால், இது நானும் ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதுதான் முக்கியம். பாரதிய மறுபடி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகவே இதை நானும் உங்களைப் போல மிக இனிய பொழுதாக நானும் கருதி கொண்டிருக்கிறேன். நாம பாரதியுடைய காளி பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லும்பொழுதே பாரதியுடைய பல கடவுள் பாடல்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன என்றால், நம்ம முதல்ல பாடக்கூடிய முதல் வணக்கமாக சொல்லக்கூடிய முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் நான்மணி மாலையில அப்படி எழுதியிருக்காரு அவரை பத்தி. அதன் பிறகு விரிவாக நாம பார்த்த இன்னொரு கடவுள், பாரதியுடைய கடவுள் யார் என்று கேட்டால் கண்ணன். கண்ணன் பாட்டு மட்டும் ஒரு 23 இருக்கு. அப்படி அனுபவிச்சார் கண்ணனை. கண்ணனை அனுபவிச்ச மாதிரி வேற யாரும், கண்ணன் மலரடி அந்த அந்த துளசி தளத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய விஷயத்தை பிரமாமா பாடியிருக்காரு. அப்படியே அதை மாத்தி கண்ணம்மா என்றெல்லாம் பாடினார். முருகனை பாடியிருக்கிறார். கலைமகள் கேட்கவே வேண்டாம். டோட்டல் நம்பர் ஆஃப் சாங்ஸ்னு பார்த்தா கண்ணன் பாட்டு அதிகம். நம்பர் ஆஃப் சாங்ஸ் கலைமகள் பார்த்தானா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கலைமகள் அவர் பண்ணியிருக்க கலைமகள் பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் யாரும் யோசிக்க முடியாது. அப்படிப்பட்ட பாடல்கள். பராசக்தி பற்றி பாடிருக்கார். இது மாதிரி எல்லா கடவுளரையும் பாடியிருக்கார் அவர். சிவனை பற்றி பாடியிருக்கிறார். ஒரு பாட்டு ராமனை பற்றி பாடியிருக்கிறார். இப்படி எல்லா பாடல் இருக்கும்போது சக்தியை பாடுற பராசக்தி என்று பார்த்து காளி என்று ஒரு இடம் வருது. அதுதான் நம்ம பார்த்தோம், காளி பாடல். இந்த காளி பாடலுக்கும் மற்ற பாடலுக்கும் பக்தியில என்ன அப்படின்னா, பக்தி இஸ் அ கான்செப்ட் ஆஃப் எ கிரேட் லவ் ஃபார் காட். அதுதான் பக்திங்கிறது. எ கிரேட் லவ் இஸ் கால்டு பக்தி. அண்ட் இஃப் இட் இஸ் டுவர்ட்ஸ் நம்ம கடவுளுக்கு இருக்கும்போது கடவுள் பக்தி என்று சொல்றோமே, அந்த பக்தியில ஒரு காளி பக்தி எப்படி இருக்கு அவருக்கு என்ன பேசணும். அதை காளி பாடல். அதுல முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பக்தி கான்செப்ட். போன வாரம் கூட குவிகத்துல பக்தி பத்தி தலைப்புல பாலசாண்டியன் பேசினார். சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்தி மனிதனாலே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை கடவுள் என்று சொல்கிறார்கள். இது மனிதனாக கற்பித்தது என்று. கடவுள் இருக்கிறார், அப்படி இல்லை என்றால் அவரை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய பேரன்னு சொன்னார். இட்ஸ் அ கான்செப்ட். அப்போ இன்னொரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஹெச்ஜி வெல்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் சொன்னார், அவெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல ரொம்ப பெரிய ஆட்கள். நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன், அதாவது அறிவியல் சார்ந்த இந்த கதைகள் இருக்கிறது, புனை கதைகள், அவற்றையெல்லாம் படிப்பதற்கு ரொம்ப ஆசை உண்டு. அதில் யாரெல்லாம்னா ஐசக் அசிமாவ், மிகப்பெரிய ரொம்ப பாப்புலர் ரைட்டர். ஹெச்ஜி வெல்ஸ் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஆர்தர் கிளார்க் என்று இருந்தார். இது மாதிரி மிகப்பெரிய எழுத்தாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் பார்க்கும்போது அந்த ஹெச்ஜி வெல்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லாத ஒன்றை மனிதன் கற்பனை செய்து கொள்ள முடியாது என்று அவருடைய ஒரு வாதம். அதை நான் இன்று தொட்டு காட்ட விரும்புகிறேன். அதுக்கு கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு மிகச் சிறந்த அடையாளம் என்னன்னா, மனித மனத்திலே கடவுள் இருக்கிறான். மனிதனுடைய எண்ணத்திலே ஒன்று வரும் என்று சொன்னால் அது உலகத்தில் இருக்கிறது என்ற வாதத்தை ஹெச்ஜி வெல்ஸ், நாம சொல்லல. நம்ம நாட்டில் இது யாரு கேட்கறது, எங்க இருக்கலாம் கேட்டு இருக்கானே இங்க. நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டோம். ஹெச்ஜி வெல்ஸ் சேஸ் அபவுட் இட். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். சயின்ஸ் ஃபிக்ஷன்ல அந்த காலத்துல சர் ஐசக் அசிமாவ், அவர் தான் முதல்ல ரோபோ பத்தி எழுதினார். இன்றைக்கு ரோபோ நடைமுறையில் வந்தாச்சு.
விமானத்தை பத்தி அந்த காலத்துல எழுதினாருங்கிற விமானம் வந்துகிறது. அறிவியல் நான் சொல்றேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் புராணஸ். அறிவியலிலே, அறிவியல் கதைகளிலே, அந்த கற்பனையிலே ஆசிரியர்கள் என்னெல்லாம் எழுதினார்களோ அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பலவிதமான சாட்சிகள் உண்டு. அப்போ ஐசக் அசிமாவ் என்ன செய்தார்? தன்னுடைய ரொபாட்டிக் சீரிஸ் அவர் தான் இந்த ரோபோ சீரிஸ், இந்த இயந்திர மனிதன் என்று சொல்லக்கூடிய கதை, அதுல அவர் வந்து சில விஷயங்கள் மாறுபடும். அவர் தன்னுடைய கதையில என்னன்னா த்ரீ ப்ரெமைசஸ். இதை பத்தி சுஜாதா ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார். இன்ஃபேக்ட் சுஜாதா இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை ஒரிஜினல் படிச்சிருக்கோம். அதனால வந்து பிறகு நான் படித்த இந்த அறிவியல் கதைகளை பற்றி சுஜாதா எழுதும்போது அது இன்னும் எனக்கு சுவையாக இருந்தது. அதுல இருக்கக்கூடிய என்னன்னா, இந்த சுஜாதா எழுதின கட்டுரையில இருக்கு, நான் படிச்ச வரைக்கும் நானே அதை ஒரிஜினல் படிச்சிருக்கேன். தெர் ஆர் த்ரீ ப்ரெமைசஸ் விச் ஐசக் அசிமாவ் டுக். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரோபோக்கு வந்து அவருடைய கதையில வரக்கூடிய ரோபோக்கள் மனிதனுக்கு எதிராக செயல்படாது. நம்பர் ஒன். மனித உணர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். ரெண்டு. இது மாதிரி மூணு வந்து எந்த நேரத்திலும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள இயலும். இது மாதிரி ஒரு மூணு ப்ரொமைஸ்லாம் வச்சிருந்தார். பட் அந்த ப்ரொமைஸ்லாம் தாண்டிடுது. பின்னாடி வரக்கூடிய சயின்ஸ் ஃபிக்ஷன்ல இருக்கிறவங்க அதை தாண்டிட்டாங்க. அதை தாண்டினா மாத்திட்டாங்கன்னு என்ன அர்த்தம்னா, ரோபோ ஹஸ் கான் எகெயின்ஸ்ட் த விஷஸ் ஆஃப் த ஹியூமன். அதுக்கப்புறம் வரக்கூடிய அறிவியல் கதைகள், த மெஷின் டேக்கிங் ஓவர் த ஹியூமன், த ஹைபிரிட் ஹியூமன். இது இது எல்லாமே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன்ல வந்தது, ரியலாவே வந்திருக்கு ஃபிக்ஷன்ல. அதே மாதிரி வந்து உங்களை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்களே தெரியல, மேட்ரிக்ஸ்னு ஒரு ஒரு சினிமா வந்தது, ஆங்கில படம் மேட்ரிக்ஸ். ரொம்ப புதுமையான இருக்கும் அது. அது வந்து எழுதினது வந்து சோஃபியா ஸ்டீவர்ட்னு ஒரு அம்மா 1980 எழுதினாங்க. அதுதான் அதுதான் ஒரிஜினல் கதை. அதிலிருந்து பல கதைகளாக உருவாக்கி இந்த டெர்மினேட்டர்னு ஒரு சீரிஸ் வந்து ட்ரைலாஜி ஒன்று பார்த்துருப்பீங்க. அது எல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி அறிவியலிலே கண்ட கற்பனைகள் எல்லாம் இன்றைக்கு நிஜமாக ஆகி கொண்டிருக்கின்றன. இது வந்து யூ யூ ஹாவ் எ பேரலல் ஐடியா. மனதிலே பதிந்த உணர்வுகள் எப்படி செயலுக்கு வருகின்றன என்பதை தவிர்த்து, ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹெச்ஜி வெல் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது, உலகிலே இல்லாத ஒன்றை மனிதன் சிந்திக்க கூட முடியாது. இது உபனிடத்திலும் பேசுகிறது. இதுதான் அருமை. ஆகவே காளி என்ற அந்த ஒரு தத்துவத்தை பாரதி பேசுகிறான், அல்லது கடவுள் என்ற தத்துவத்திலே வெவ்வேறு விதமான கடவுளரை பற்றி பாரதி பேசுகிறான். பாரதி பேசுகிறான் என்பதல்ல, நமது மதம் சார்ந்த புராணங்களே பேசுகின்றன. இல்ல புராணத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் எந்த கற்பனையும் உலகிலே நிகழாத விஷயத்தை மனதிலே சிந்திக்க முடியாது. ஹவவர் பிசேர் இட் பி, ஹவவர், அதாவது நடக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய எதுவும் கூட உலகத்திலே இருக்கின்ற காரணத்தினால் தான் மனித மனத்திலே அது வருகிறது. அப்படிங்கிற ஒரு ஒரு பேஸ் நாம இன்னைக்கு மனத்துல வச்சுக்கணும். ஏன்னா இந்த இந்த பாட்டு முடியும் போது ஒரு சொல் வருகிறது, அதுக்கும் இதுதான் முன்னுரையாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த காளி பாட்டுல பார்த்துடலாம். காளி பாட்டுல நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோங்கிறது பார்த்துடலாம். இது வந்து லாஸ்ட் பட் ஒன். ஞாயிறென்ற கோலம் தருமோர் நல்ல பேரொளிக்கே தேய மீதோர் உவமை எவரே தேடி ஓத வல்லார். வாயினிக்கும் அம்மா அழகாம் மதியின் இன்ப ஒளியை நேயமோடுரைத்தால் அங்கே நெஞ்சிலக்கம் எய்தும். சார் ஸ்கிரீன்ல வருமா அது? பீப்புள் கேன். வேண்டாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன, வானை பார்த்து வானகத்தின் ஒளியை கண்டே மன மகிழ்ச்சி பொங்கி யான் எதற்கும் அஞ்சேனாகி அந்த எந்த நாளும் வாழ்வேன் ஞானமொத்ததம்மா உவமை நான் உரைக்கணாதாம் வானகத்தின் ஒளியின் அழகை வாழ்த்துமாறி யாதோ என்று நம்ம பார்த்துட்டோம். இப்ப இது வந்து நடுவில் இருக்கிறது. அடுத்த ஸ்டான்ஸா, ஞாயிறென்ற கோலம் தரும் ஓர் நல்ல பேரொளிக்கே தேயம் மீது ஓர் உவமை எவரே தேடி ஓத வல்லார். அப்ப மேல உவமை நான் உரைக்கணாத, உவமை என்னாலே சொல்ல முடியாது என்ற பாரதி இங்கே உவமை யாரோ எவரே தேடி, யாராலே முடியும் இது? தேய மீதோர் உவமை எவரே தேடி ஓத வல்லார். ஒன்று தேடுவது, மற்றொன்று அதை சொல்லுவது.
ரெண்டுமே. தேங்க்யூ. இந்த இந்த இப்பதான் தெரியுது. கண்ணாடி போட்டிருக்க இருந்தாலும். ஞாயிறென்ற கோலம் தருமோர் நல்ல பேரொளிக்கே தேய மீதோர் உவமை எவரே தேடி ஓத வல்லார் வாயினிக்கும் அம்மா அழகாம் மதியின் இன்ப ஒளியை நேயமோடு உரைத்தால் அங்கே நெஞ்சிழக்க மெய்தும். என்ன அருமையான பாட்டு சார். அதாவது நான் உங்களுக்கு இதெல்லாம் விளக்கும் போதே ஒரு பெரிய நுட்பத்தை நான் சொல்கிறேன். அதை நீங்க மனதளவுல உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மாலையிலே, மாலைன்னா அந்த ஈவினிங் இல்ல, கார்லண்ட், அந்த மாலை, அது நல்ல பூவை வச்சு அழகா கட்டியிருக்கிற மாலையில நார் வெளியே தெரியாது, பூ தான் தெரியும். ஆனா உள்ள நார் இல்லைன்னா பூ எப்படி நிற்கும்? அது உள்ளீடாக இருக்கும். அதுபோல இந்த ரசனை, இந்த அனுபவம், இந்த நுண் பார்வை உங்களுக்கு கிடைத்து விட்டால் எல்லா கவிதைகளும் மாலையாக இருக்கும். பாருங்க, எழுதுறான், தேய மீதோர் உவமை எவரே தேடி ஓத வல்லார். இதுக்கு யாரு உவமை சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு யாரு உவமை சொல்ல முடியும் என்று ஒரு கவிஞன் கேட்டால் அவன் சொல்ல போகிறான் என்று பொருள். அதுதான் மீனிங். அது இது யார் சொல்ல முடியும்? நான் சொல்றேன். கம்பன் எழுதுவான், யாரே அழகினுக்கு அழகு செய்வார், கம்பன் செய்தான் இல்லையா? சீதையை பற்றி கம்பன் எழுதுகிற இடமெல்லாம் எத்தனை அருமையான இடங்கள், எப்படிப்பட்ட உவமைகள். அது சொல்வதற்கு புன்னகை ஒரு முறுவல் என்று சொன்னால் ஒரு 3 இடத்துல வெவ்வேறு முறுவலை சொன்னான் என்று நான் அந்த கம்பனுடைய கைவண்ணத்திலே விளக்கமா சொன்னேன். ஆகவே இந்த பெருங்கவிஞர்கள், கவி சக்கரவர்த்திகள் இப்படித்தான் செய்வார்கள். இவன் யாரே தேடி ஓத வல்லார்னா அவன் பண்ணியிருக்கிறான். அதை நான் சொல்ல இருக்கேன். இதுக்கு அடுத்த 2 வரியை முதல்ல சொல்லிடுறேன். இப்போ உவமை சொல்வதற்கு முயலவில்லை என்றால் பெருங்கவிஞர்கள் சொல்லலாம். ஆனா மற்றவங்க என்ன சார் பண்ணலாம்? நீங்க உவமை சொல்ல வராது, நான் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்டால், வாய் இனிக்கும் அம்மா, அதை சொல்லுப்பா, உன்னுடைய வாய் இனிக்கும். உவமை சொல்வது என்ற அந்த அறிவார்ந்த ஒரு கவித்துவத்துக்கு போகாமல் இவன் என்ன சொல்கிறான்? வாய் இனிக்கும் அம்மா. எதுக்கு? மதியின் இன்ப ஒளியை. சூரியனை பற்றி சொல்வது என்பது ஒன்று அறிவு சார்ந்த விஷயம். மதி என்ற நிலவை பற்றி சொல்லுவது இது இன்பமான விஷயம் என்கிறான். அழகாம் மதியின் இன்ப ஒளியை நேயமோடு உரைத்தால் அங்கே நெஞ்சு இழக்க மெய்தும். அப்போ உவமை சொல்வதற்கு கூடிய அந்த மிகப்பெரிய கவி உணர்வோ அந்த அறிவு செல்வமோ இல்லாதவர்கள் அன்பினாலும் நேயத்தோடு அதனுடைய இன்பம், அழகு, இதை பற்றி எண்ணிலால் போதும் அங்கே நெஞ்சு இழக்கம் எய்தும் என்று தன்னுடைய அந்த எண்ணத்தை குறிக்கிறான். இப்போ இதை முழுசும் பார்க்கலாம், முதல்ல இருந்து பார்க்கலாம். வில் கெட் பேக் டு த கேலரி. ஞாயிறென்ற கோலம் தருமோர் நல்ல பேரொளிக்கு. இப்ப ஞாயிறு என்ன செய்யும்? ஒளி தருகிறது. அது நல்ல ஒளி. ஒளி, நல்ல ஒளி, நல்ல பேரொளி. இப்ப இத்தனை இதுக்கு அடைமொழி சொல்றான். இதை எங்கே அவன் பாடுகிறான்? பல இடங்களிலே பாடுகிறான். இங்க மட்டும் இல்ல. பாரதி ஞாயிறை பற்றி என்ன சொல்கிறான் என்று பார்க்கலாம். என்னாலே ஓமை சொல்ல முடியாது என்று சொன்ன பாரதி எங்கெல்லாம் ஞாயிறை போற்றுகிறான். அது எப்படி இந்த இடத்திலே அது காளியோடு சேர்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முதல்ல உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த இடம், நான் ஏற்கனவே இதை பிரிதோர் இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன். அது என்ன இடம்னா, குயில்பாட்டு. குயில்பாட்டுல ஒரு இடத்திலே பாரதி சூரியனை மிக தெளிவாக போற்றுகிறான். அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். எழுதுகிறான், தங்கம் உருக்கி தழல் குறைத்து எங்கும் பரப்பியதோர் இங்கிதமாய். இதை பல முறை விளக்கு. என்ன பாட்டு பாருங்க அது! இங்கிதமாய் என்கிறான். நம்ம சொல்ல இங்கீதம், சங்கீதம் தெரிஞ்சா போற, இங்கீதம் தெரியணும். பாடகர் என்ன பண்றார்? மைக்கிலேயே கேட்டுறாரு. சார், எனக்கு உள்ள சன்மானம் கொடுக்கவே இல்லையே, போன வாட்டி பாடின போது இங்க கொடுங்கன்னு மைக்கிலேயே கேட்டுட்டார். அதாவது என்ன விஷயத்தை எங்க கேட்கணும்? இங்கீதம் சொல்லுவா, ஒரு நாகரீகம், ஒரு அடிப்படை நாகரிகம், இங்கீதம். இவன் என்ன சொல்றான்? சூரியனுக்கு நம்மகிட்ட அந்த இங்கீதம் வேணுமா? சூரியன் யார்? எல்லாவற்றையும் அளக்கக்கூடிய அந்த ஞாயிறு என்ற சூரிய பகவான் இருக்கிறானே, அவனை நம்பித்தானே இந்த உயிர்கள் இருக்கின்றன. இந்த உயிர்களுக்கு இங்கிதமாய் நடந்து கொள்கிறான். அப்போ மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடியவன், அதாவது பெருக்கத்து வேண்டும் பணிவு என்று சொல்கிறான் வள்ளுவர். அதாவது அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய
சூரிய பகவான் இருக்கிறானே, அவன் என்ன செய்கிறானாம், தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் காட்டினால் இந்த உயிர்கள் வாடி வதங்கி போகும் இல்லையா? அன்பிலதனை என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் என்று உவமை குறள் சொல்லுகிறது. அதுவும் ரொம்ப நல்ல குறள். அப்படியே ஒண்ணுல இருந்து ஒண்ணு போயிட்டே இருந்தேன்னா இந்த டிஸ்கஷன் பட் நல்லா இருக்கும். அது யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு பேராசிரியர் விளக்கம் சொல்லுவார்கள். ஏதோ வந்து இந்த இந்த அறம் அறம் என்ற பகவான் இருக்கிறதே, தர்மம் இருக்கிறதே, அது தேடி தேடி யாரா தப்பு பண்றான், அன்பில்லாதவன் எங்க இருக்கான் அப்படின்னு போய் அவனை போய் ஒன்றும் கொல்றது இல்லை. அது ஒரு போலீஸ்கார மாதிரி தேடி போய் யார் எங்க இருக்கான்னு போறது இல்லையா? அது இயல்புடா. அது எப்படின்னா, என்பிலதனை வெயில் போல காயுமே. எப்படி எலும்பில்லாத இந்த புழுக்கள் வெளியிலே ஊர்ந்து வரும்பொழுது சூரியன் இயல்பாக அதை காய்கிறது, அதை கொன்று விடுகிறது, அது பட்டு போகிறது. இது ஒன்றும் சூரியனுக்கு ஒன்றும் ஒரு சங்கல்பம் இல்லை இந்த மாதிரி புழு வந்தா அதை சாகடிக்கணும்னு. இட் இஸ் பட் நேச்சுரல் லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே சூரியனை பற்றி சொல்வானே, அப்படி அந்த சூரியன் காயக்கூடிய சூரியன் அந்த உயிருக்கும் ஊறு இல்லாமல் நடந்து கொள்கிறான். அதுவும் ரொம்ப அதுவும் அதுக்கும் அந்த ஒளி போகிறது. அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் பொழுது அதையும் இந்த சூரியன் பாதுகாக்கிறது. அதுதான் பொருள் அதுக்கு. அப்போ தங்கம் உருக்கி தழல் குறைத்து, தங்கம் உருக்கினார் போல எப்படி அந்த பொன் உருகி வரக்கூடிய பொன் விழிந்து இருக்கிறதோ அப்படி வந்து சூரியனுடைய ஒளி பரவுகிறது. பொன்னொளிர், அந்த பொன் போல் ஒளிர்கிறது. அப்படி தங்கம் உருக்குன்னு சொல்லிட்டான் உவமை. இதுதான் ஓமை சொல்ல முடியாதுங்கிறான். அதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். எப்படி சார் நம்மால ஓமை சொல்ல முடியும்? அதாவது ஒரு ஒரு பாட்டு அந்த காலத்தை உண்டு. ஒரு காதலிய காதலன் வர்ணிக்கிறான். அவர் சொல்ற அது மாதிரி அவர்கிட்ட சொல்றான், உன் முகம் நிலவு போன்று உள்ளது என்று சொன்னால் என்ன அவ்வளவு மேடு பள்ளம் இருக்கா அதுல, இல்ல அதுல வந்து கரும்புள்ளி இருக்கிறதா என்று கோபித்துக் கொண்டாளாம். ஐயோ அப்படி இல்லை, தாமரை போல் இருக்கிறது என்றான். அப்படின்னா நான் வந்து ராத்திரி வாடி போயிடுவேனா என்று கேட்கிறாள். உன்னுடைய தோல் மூங்கில் போல இருக்கிறதுன்னு சொன்னால் அப்படியே கோடு கோடா இருக்கிறா, உடைஞ்சு போயிடுமா? இப்படி ஒவ்வொரு உவமைக்கும் அவள் கேள்வி கேட்பதாக ஒரு 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 விளையாட்டு கவிதை உண்டு. பழங்கால கவிதையிலே இருக்கிறது அந்த ஒரு பாடல்ல. அதுபோல உவமையை சொல்றது ரொம்ப கடினம். அப்ப இவ சொல்ல தங்கம் முறுக்கி, அது போல தங்கம் முறுக்கியது போல காதால எழுந்த யாராவது கேட்கறது, அது உங்ககிட்ட கேட்கறது அது மாதிரி பண்ணணுமா இல்லையா, டு யூ டிசர்வ். இதே இந்த தங்கம் முறிக்கிறது பாம்பேல பார்த்தா மெரின் டிரைவ்லயும் அதே தங்கம் தான் இருக்கும், தாராவிலையும் அதே தங்கம் தான் இருக்கும். மெட்ராஸ்ல பார்த்தா இதே தங்கம் முறுக்கி அதனுடைய கோயம்பேட்டிலும் அப்படிதான் இருக்கும், கடற்கரையில அப்படிதான் இருக்கும். இது எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கும். யாரையாவது கேட்கறதோ அப்படி தங்க முறுக்கி அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? தங்கத்தை உருக்கி மெட்டல் பண்ற இடத்துல போய் பார்த்துருக்கலாம். அந்த மெட்டல் வந்து அதனுடைய ஸ்டேட் அந்த டெம்பரேச்சர்ல உருகி வருதுன்னு போன தொட முடியுமா அங்க? ஐ ஹவ் சீன் இங்கட்ஸ். இங்கட் அப்படின்னா இந்த இந்த பெரிய இரும்பு பாறைகள் பெருசு பெருசா இருக்கும். அது வந்து இந்த ஸ்டீல் பிளான்ட்ல போய் பார்த்துருக்கேன் நான். அங்க பார்க்கும்போது அந்த பெருசு அப்படியே ரெட்டா இருக்கும், அப்படியே பெரிய செவ்வகமான துண்டு ரெட். அதை போட்டு மெஷின் அங்கேயும் இங்கேயும் அடிச்சு அதை வந்து கம்பியா மாத்தும். அது தப்பி தவறி அது கிட்டே போக முடியாது, அவ்வளவு சூடு. மேல இருந்து பெரிய ரேம்ப் இருக்கும், அதுல இருந்தா பார்க்கணும், இல்ல கண்ணாடி வழியா பார்க்கணும். அது யாராவது பக்கத்திலே போக முடியாது, தொட்டா சுட்டுடும். அப்ப பாரதி என்ன எழுதுறான், தங்க முறுக்கி, ஞாயிறு அப்படித்தான்டா இருக்கு, தங்க முறுக்கி ஆனால் தழல் குறைத்து. தழல் என்பது அதனுடைய அந்த அந்த வெப்பம், அந்த வெப்ப கதிர் வீச்சு இருக்கிறதே, அது அந்த தழல் என்று சொல்லக்கூடியது. அந்த தழலுடைய சூடு இருக்கிறதே, அதை குறைத்து எங்கும் பரப்பியதோர் இங்கிதமாய். அதுல என்ன பொருள் சார்? இங்கிதத்துக்கு நான் சொன்னேன், இங்கிதம்ங்கிறது என்ன? நாகரிகம். இப்போ ஒரு ஒரு பந்தியில வந்து அப்படி எடுத்து போடும்போது காத்தால பிரேக்ஃபாஸ்ட், கல்யாணத்துல ஏழை முகூர்த்தம், பிரேக்ஃபாஸ்ட் போட்டுறான். என்ன பண்ணணும்? பிரேக்ஃபாஸ்ட்ல இட்லி போண்டு வராங்க, எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு இட்லி வச்சுன்னு வரான். திடீர்னு நடுவுல பந்தியில ஒருத்தருக்கு ஒண்ணு வச்சா சரியா இருக்குமா? அது தப்பு இல்லையா? அப்போ இங்கிதமைனா அட் பார் வித் ஈச் அதர், எல்லோரையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடியது என்பது ஒரு இங்கிதம். இன்னொன்னு, சில பேர் வீட்டுக்கு போனா காஃபி கொடுப்பாங்க, சில பேர் வீட்டுல காஃபி ஆத்தி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு பொருள். சார் சூடு சரியா இருக்கா பாருங்கன்னு. இது ஒரு அது போல இறைவன் அப்படி செய்கிறான். உனக்கு என்ன வேண்டும் என்று இது ஒரு அன்னையுடைய உணர்வோடு செய்கிறான். அப்ப இதெல்லாம் சொல்லக்கூடியதாக ஞாயிறை பாரதி போற்றுகிறான். அங்க என்ன சொல்றான் பாருங்க இன்னும், தங்கமுறுக்கி தழல் குறைத்து
தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கே அது எப்படி சார் தேனாக்குறது? அஹ்? அதை எடுத்து குடிக்க முடியுமா? ஆனா அதை பார்க்கும்போது நாவிலே ஒரு சுவை வருகிறது. தேனை சுவைத்தால் எப்படி இருக்குமோ அது போன்று ஒரு சுவை உங்களுக்குள்ளே ஊறுகிறது. இது எப்படி? இதுதான் உவமை. எங்கும் பரப்பியதோர் இங்கிதமோ வான்வெளியை சோதி கவர்ந்து சுடர்மயமாம் விந்தையினை ஓதி புகழ்வார் உவமையொன்றும் காண்பாரோ. இதே விஷயம் அங்க சொல்றான். இந்த ஞாயிறு என்ற விஷயத்தை சொல்லக்கூடிய இடத்தெல்லாம் பாரதி என்ன செய்கிறான்? அது உவமை சொல்ல முடியாது என்பதை மறுபடி சுட்டி காட்டுகிறான். இது எவ்வளவு அருமையான இடம் பாருங்க. ஓதி புகழ்வார் உவமையொன்றும் காண்பாரோ. கண்ணை இனி கண்ணை இனிதென்றுரைப்பார் கண்ணை இனிதென்றுரைப்பார் கண்ணுக்கு கண்ணாகி விண்ணை அளக்கும் ஒளி மேம்படுமோர் இன்பம் அன்றோ. இது மறுபடி மறுபடி படித்து பார்க்கக்கூடிய விஷயம். கண்ணு ரொம்ப சிறப்பு சார், ரைட்டு. ஆனா அந்த கண்ணுக்கு கண்ணாகி விண்ணை அளக்கக்கூடியது. கண் வந்து எவ்வளவு பெரிய வரம், எவ்வளவு பெரிய விண், அதை கண்ணாலே அளக்கிறோம் இல்லையா? அப்படி கண்ணாலே அளக்கக்கூடிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படை ஒளி என்பது இந்த சூரியன். இப்ப நம்ம போல கேப்ப ஒரு 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 எறும்பு வந்து தன்னை போல 3 பங்கு இருக்கிற எடையை சுமந்து செல்லும் என்பார்கள் பயாலஜில. நம்ம எத்தனை நம்ம போல எடையை நம்ம சுமக்க முடியுமா? நம்ம நம்ம மாதிரி எடையை சுமக்க முடியாது. நம்ம அவன் எல்லாம் ஒரு 60 70 80 இப்படி போறது கிலோல. அவ்வளவு எடையை சுமக்க முடியுமா? சில பேரால இடையே சுமக்க முடியல, அப்புறம் நான் எடையை சுமக்கிறது. அதனால அப்ப என்ன நிறைய இருக்கும் அதுல. அப்போ இந்த கண்ணால, கண்ணு எத்தனுண்டு இருக்கு நமக்கு. இந்த கண்ணால உலகத்தை அளக்குறோமே. இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இன்னும் விஞ்ஞானத்துல சொல்லுவார்கள் நமக்கு வந்து 180 டிகிரிஸ் இவங்க சைட்ல இருந்து இப்படி பார்த்தா, இல்லைன்னா அக்யூட் ஆங்கிள் தான் பார்க்க முடியும். மீன்களுக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய 360 கிட்டத்தட்ட என்டையர் 360 சைடுல இருக்கிறதுனால கண்ணு. சோ இத்தினுண்டு கண்ணால உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஒளி இருக்கிறதே, பார்க்க வைக்கக்கூடிய ஒளி, அது எவ்வளவு பெருசு. விண்ணை அளக்கும் மேம்படுமோர் இன்பம் என்றோ. விண்ணை அளக்கும் ஒளி மேம்படுமோர் இன்பம் என்றோ. இஸ் இட் நாட் அன் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் என்ஜாய்மெண்ட்? இப்போ என்ஜாய்மெண்ட்னா எல்லாத்துலயும் இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் என்ஜாய்மெண்ட் இருக்கு, நல்ல மியூசிக் கேட்டாலும் என்ஜாய்மெண்ட் இருக்கு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன் ஒண்ணு, நாட் ஃபார் என்ஜாய்மெண்ட் பட் ஃபார் கொஸ்டினிங். எது சார் நல்ல இன்பம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா, இல்லைன்னா நல்ல மியூசிக் கேட்கறதா? ஒரு குழந்தைய கேட்டா அதுக்கு மியூசிக் பத்தி இது ஐஸ்கிரீம் தான் பிடிக்குங்க. சுகர் பிரச்சனை நமக்கு ஐஸ்கிரீமோட உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது சார், நல்ல இசை கேட்கணும். ஸோ த லெவல் ஆஃப் என்ஜாய்மெண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் டு த அதர். அப்போ இது எவ்வளவு மேம்படுமோ ஒரு இன்பம் என்றோ. மூல தனிப்பொருளை மோனத்தே சிந்தை செய்யும் மேலவரும் அக்தோர் விரியும் மொழி என்பாரேல். அது ஓர் விரியும் மொழி என்பாரேல் நல்லொளிக்கு வேறு பொருள் ஞாலமிசை ஒப்புளதோ. அதுக்குதான் நான் திரும்ப வரேன். இங்கே உவமை யார் சொல்வார் என்று கேட்கிறான் காளி பாடல்ல. பாரதி உவமை சொல்ல முடியாது என்று இன்னொரு பாடல்ல எழுதுறான். எங்க குயில் பாட்டுல சூரியனை பற்றி பாடும் பொழுது, அந்த காட்சிகளை பற்றி பாடும்போது சூரியனை புகழ்ந்து போற்றி, ஆனால் இந்த உவமை முடியாது. தங்க முறுக்கி தழல் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியோதர் இங்கிதமோ இங்கிதமோ என்று கேட்கிறான். அந்த ஆச்சரிய வினா இருக்கிறது. அதுக்கு என்ன பொருள்? இங்கு இருக்கிறதோ என்று கேட்டால் இல்லை என்பது பொருள். அது அதுக்கு ஒப்பு இருக்கிறதோ என்று கேட்டால் இல்லை. ஆகவே என்ன செய்கிறான்? இன்னொரு இடத்திலே அதை பற்றி எழுத தொடர்கிறான். அது எங்க என்று கேட்டால் வசன கவிதையிலே எழுதுகிறான் பாரதி. அதாவது கவிதையிலே சொல்ல முயன்று, உவமை சொல்ல முயன்று, அதுக்கு ஒப்புமை இல்லை என்று சொன்ன பாரதி இந்த ஞாயிறை எங்கே விளக்குகிறான் என்று சொன்னால் வசன கவிதையில விளக்குகிறான். அதுல வந்து வசன கவிதையில 2ஆம் கிளை புகழ் என்ற ஒரு அதிகாரம் தனியா சொல்கிறான். அதுல சூரியனை பற்றி நிறைய எழுதியிருக்கிறான். நீ ஒளி, நீ விளக்கம், நீ காட்சி என்று சொல்லக்கூடியவன் அறிவு தெய்வத்தின் கோயில் எது? ஞாயிறு என்கிறான்.
அறிவு தெய்வத்தின் கோயில் எது என்று கேட்டால் ஞாயிறு என்கிறான். அதே போல ஏன் என்னாலே சொல்ல முடியவில்லை? அது பெரிய நீண்ட கவிதை, நான் எல்லாத்தையும் சொல்ல போறதில்ல. அது அந்த கச்சேரி வேற ஒரு நாள் வச்சுக்கணும், இன்னைக்கு வச்சுக்க முடியாது அதை. சில இடங்களை மட்டும் சொல்கிறான். அவனுடைய கேள்வி நுட்பமா, ஏன் ஓமை சொல்ல முடியாது என்பதற்கான பொருள், நீ சுடுகின்றாய், நீ வருத்தம் தருகின்றாய், நீ விடாய் தருகின்றாய், சோர்வு தருகின்றாய், பசி தருகின்றாய், இவை இனியன. இதுதான் பாரதி. இத நான் நம்ம எந்த ஆரவாரமும் இன்றி அமைதியாக அத்தனை வரிகளையும் நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு அவகாசம் இருக்கின்ற காரணத்தினாலே இதை இந்த மேடையில் தான் சொல்ல முடியும். நீங்க எப்படி எழுதுறான் பாருங்க. திஸ் இஸ் வாட் இஸ் பாரதியோடைய எசன்ஸ். இது மாதிரி இடத்துல தான் இருக்கு பாரதியோட எசன்ஸ். ஏன் பாரதி மிகப்பெரிய புலவன், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை கேட்டு நின்றேன் கவிமணி பாடுறாரு. அப்படி கேட்டு அந்த பாட்டை கேட்டவன் கிறுகிறுத்து போனேன்னுங்கிறான். காரணம் இதுதான். என்ன சொல்லலாம் பாருங்க. சுடுகின்றாய், வருத்தம் தருகின்றாய், விடாய் தருகின்றாய். விடாய்னா தாகம், தண்ணீருக்குள்ள தாகம் இருக்கு. விடாய் தருகின்றாய், சோர்வு தருகின்றாய், பசி தருகின்றாய், இவை இனியவை. என்ன சார் இப்படி சொல்றான்? இதெல்லாம் இனிவைன்னு சொல்றாரு, எப்படி சார்? நம்மை சிந்திக்க வைக்கிறான் பாரதி. நீ சுடுகின்றாய், வாட் அ பியூட்டிஃபுல் வே டு அப்ரோச். என்ன சார் நல்லது அதுல? யோசித்து பாருங்க. உடம்பு சுடலைன்னா என்ன அர்த்தம்? உணர்ச்சியில் என்ன சார் அர்த்தம்? உடம்பு சுடுறதுன்னு சொல்றீங்களே, கையை நீட்டி என்ன ஆனாலும் சுடவே இல்லைன்னு சொன்னா யூ வில் பி என்ன சொல்றது, பயம் வந்துடும். ஐயோ நம்ம என்ன ஆச்சு உடம்புக்கு. நீ வருத்தம் தருகின்றாய், இந்த வருத்தம் இருக்கின்ற காரணத்தினாலே நீ இன்பத்தை அனுபவிக்கின்றாய். நிழலோட, அதாவது நிழலோட அருமை வெயில்ல போனாதான் தெரியும்பாங்க. அப்போ இந்த இரு பொருளிலே இருக்கக்கூடிய, இந்த எதிர் திசையில இருக்கக்கூடிய பொருள் இருப்பதால் தான் உலகம் இனிமையாக இருக்கிறது. நீ விடாய் தருகின்றாய், தாகம் தருகின்றாய். இந்த தாகம் இருக்கிறதுனால தான் அந்த தண்ணி குடிக்கும் போது இன்பம் வருகிறது. பா, தாகம் தாகம் போனா வெறும் தண்ணி. சில பேர் வீட்டில் போனா, இந்த வெயிலுக்கு போனா, சார் எந்த சார் வெறும் தண்ணி குடிக்குந்தாங்க, நீர்மோர் கொடுங்க சார் அப்படின்னு நீர்மோர் கொடுத்து ரெண்டு மூணு கொத்தமல்லி எல்லாம் வெட்டி போட்டு அதெல்லாம் நிறைய பக்குவங்கள்லாம் இருக்கு அதுல. நீர்மோர் அது எப்படி இருக்கும்? அப்ப அந்த விடாய் என்பது எவ்வளவு முக்கியம். விடாய் தருகின்றாய், அந்த உடம்புல தண்ணி குறையிறது அந்த சூடு காரணமா இருக்கிறது, அந்த உயிர் சூடு இருக்கிறது. பசி தருகின்றாய். என்ன பசியா, டெய்லி 3 வேளை சாப்பிட வேண்டியிருக்கு சொல்றான். பசி இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கை என்ன? உயிர் தரிக்காத நிற்கக்கூடிய உடலாக மாறிவிடும். பசிதானே உயிருக்கு ஆதாரம். பசிதானே வாழ்க்கையினுடைய அடையாளம். அதுதானே உங்களை இயங்க வைக்கிறது. அப்படின்னா என்ன, எதுக்காக சாப்பிடணும்? பசினா என்ன அர்த்தம்? வி ரிக்வயர் தட் டு பி ஆக்டிவேட்டிவ். அந்த உணவு தான். இப்போ எப்படி ஒரு ஒரு மோட்டாருக்கு பெட்ரோல் போடுறோமோ, அது மாதிரி மனுஷனுக்கு உணவு தேவையா இருக்கு. என்ன அப்படின்னா, செயல்திறனுக்காக. அப்படி செயல்திறன் இல்லை என்று சொன்னால் உயிர் வாழ்வினுடைய அடையாளமாக இருக்க முடியாது. அது செயலற்ற ஒரு பொருள், ஒரு ஒரு உடலாக மாறிவிடும் இல்லையா? அப்போ இனிவை இனியன என்று சொல்கிறார். அப்போ இது போன்று எதிர்மறைக்கு உதவுகின்ற காரணத்தினாலே ஞாயிறே உனக்கு ஓமை சொல்ல முடியாது. அடுத்து சொல்றான் பாருங்க, இது இன்னும் தெளிவாக புரியக்கூடிய இடம். ஞாயிறே உன்னை புகழ்ந்து பாடுறான்னா, இருளை நீ என்ன செய்து விட்டாய்? இது மாதிரி யாராவது கேட்டுருக்காங்களா சார்? எனிபடி கொஸ்டின் இட் லைக் தட்? ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய்? ஓட்டினாயா, கொன்றாயா, விழுங்கி விட்டாயா? இது படிக்க வேண்டியதெல்லாம் அடுத்து உங்களுக்கு எளிமையா புரியும். பட் யூ மஸ்ட் ரீட் அண்ட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். வேர்டோட மீனிங் புரிஞ்சா போறாது, அதோட கனெக்டிவிட்டி புரியணும். அது என்ன என்ன ஒரு 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 வாட் யூ கால் as a டோட்டாலிட்டி ஐடியால அவன் சொல்றான். அந்த முழுமை பெற்ற அந்த என்ன ஐடியால பாரதி பேசுகிறான். நீ ஓட்டினாயா, கொன்றாயா, விழுங்கி விட்டாயா? அதுக்கு என்ன அறல்னா, அங்க இல்ல. இருளை என்ன செய்து விட்டா? விழுங்கி விட்டா. எந்த இடத்துல ஒளி இருக்கிறதோ அங்க இருள் இல்லாம போறது. ஹேவ் எனிபடி தாட் அபவுட் இட்? ஒளி வந்த பிறகு இருள் எங்க போச்சு? எங்க சார் போச்சு? இங்க தானே இருந்தது இருள், இப்படித்தானே இருந்தது. வேர் இட் ஹஸ் கான்? அப்போ இங்க 2 பேர் இருந்தான், ஒருத்தனை திடீர்னு காணோம். அப்படின்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? அவன் தான் பொறுப்பு அதுக்கு இல்லையா? ஞாயிறு சூரியன் தான் பொறுப்பு. கேட்கறான், நீ ஓட்டி விட்டுட்டாயா? நீ தான் குற்றப்பத்திரிகை படிக்கிற மாதிரி கேட்கறான். இல்ல நீ விழுங்கிட்டியா, அவனை சாப்பிட்டுட்டியா?
கட்டி முத்தமிட்டு நின் கதிர்களாகிய கைகளால் மறைத்து விட்டாயா? ஒன்னு ரொமான்ஸ், ஒன்னு சஸ்பென்ஸ், ஒன்னு அக்ரெசிவ், ஒன்னு வயலன்ஸ், ஒன்னு ஸ்வாலோயிங், இப்படி வெவ்வேறு விதமான ரூபத்தில். ஆனா இருளை காணும். ஓகே, இத்தனை சந்தேகம் எனக்கு இருக்கு ஞாயிறு. நீ இருளை என்ன செய்து விட்டாய்? ஆமா, இப்படி எல்லாம் பண்றிய. அதையே விளக்குறான் இப்போ. நான் சொன்னது இல்லையா, அந்த ரொமான்ஸ் அது இதெல்லாம் இந்த மாதிரி வெவ்வேறு விதத்துல பாக்குறான். நீ மறுத்து இருள் எனக்கு பகையா? மேல கொன்றாயான்னு கேக்குறான் இல்லையா? இருளே நீ ஓட்டி விட்டாயா, கொன்றாயா? அதனுடைய விளக்கம். அது உனக்கு பகையா, எனவேதான் கொன்றாயா? இல்லை நீ உனக்கு உணவு பொருளா, தின்றாயா கேக்குறானே. கொன்றாயா, விழுங்கி விட்டாயா கேக்குறான். அது உனக்கு உணவு பொருளா? கட்டி முத்தமிட்டு நின் கதிர்களாகிய கைகளால் மறைத்து விட்டாயா, அது நின் காதலியான்னு பின்னாடி அது நின் காதலியா? அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் மார்க்க முன்னாடி இருக்கக்கூடிய வரிகளிலே பொருந்தி பார்க்க வேண்டும். அப்படியே ஓடக்கூடாது. அப்படி பார்த்தா இந்த இந்த வசன கவிதைகள் பாரதிய கவிதைகளுக்கு சற்றும் குறைவில்லாத அழகையும் கருப்பொருளையும் கொண்டவை. திரும்ப திரும்ப படிக்க எளிமையாக இருக்கும், ஆனா ரொம்ப மீனிங் நிறைய இருக்கு. அதுவும் காற்று பத்தி எல்லாம் எழுதும்போது, இரவெல்லாம் நின்னை காணாத மயக்கத்தால் இருண்டிருந்ததா? அது ஏன் இருண்டு இருக்கிறது? அதுக்கான காரணத்தை சொல்கிறான். சரி, இது போல போறது அது. இன்னொரு இடம் சொல்றான். இருளை பத்தி சொல்லியாச்சு. ஒளியே சரி, ஒளியே நீ யார்? இப்ப இருள் இருளை பத்தி வேணா இந்த பத்தி இன்னொரு ரெண்டு லைன்ஸ் இருக்கு. இப்போ நீ ஞாயிற்றின் உயிராக விளங்கக்கூடிய நீ ஒளியே நீ யார்? ஞாயிற்றின் மகளா? அப்ப இவனுக்கு இவ்வளவு சந்தேகம் ஞாயிறை பற்றி இருக்கும்போது எப்படி ஓமை சொல்வது? என்னாலே ஓமை சொல்ல முடியாது என்ற பொருள். இப்போ ராமனுக்கு ஓமை சொல்ல முடியல, ராமனுடைய வில் வீரத்துக்கு ஓமை சொல்ல முடியல அப்படிங்கிறான். அந்த ஏன் சொல்ல முடியலன்னா அவ்வளவு பரிபவம், அவ்வளவு ஒரு அற்புதம் அது. அதனால ஓமை சொல்ல முடியல. அப்ப ஓமை சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? பல காரணம் இருக்கும். அந்த காரணத்தை வெவ்வேறு இடத்துல பாரதி விளக்குகிறான். அதெல்லாம் அந்த கனெக்டிவிட்டி தான் பாரதி எழுதியது. நான் அதை உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கிறேன். அடுத்து கேற, ஞாயிறே நின்னிடத்து ஒளி எங்கனம் நிற்கின்றது? நீ அதனை உமிழ்கின்றாயா? அது நின்னை தின்னுகிறதா? அன்றி ஒளி தவிர நீ வேறொன்றும் இல்லையா? இது போல பல இடங்களிலே பேசுகிறான். வானவெளி என்னும் பெண்ணை ஒளி என்னும் தேவன் மணந்திருக்கிறான். ஞாயிறே நின் முகத்தை பார்த்த பொருளெல்லாம் ஒளி பெறுகின்றது. சயின்ஸ் எழுதுறான் பாரதி. பூமி, சந்திரன், செவ்வாய், புதன், சனி, வெள்ளி, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன் முதலிய பல நூறு வீடுகள். நமக்கு தெரிந்த 9 கிரகம் தான். பாரதி பல நூறுங்கிறான். அதான் சொன்னேன் அந்த அறிவியல் பத்தி சொல்லும் போது, மனித சிந்தனையிலே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சூனியத்திலிருந்து உதிப்பவை அல்ல, எங்கோ இருக்கின்ற காரணத்தினாலே இந்த உயிர் தடங்களும் காலத்தின் சுவடுகளும் இன்றைக்கு நாம் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த மரபணுக்களிலே பதிந்திருக்கிறது. ஒவ்வொரு மரபணுவிலும் இந்த உயிரினுடைய முழு முழு பிளான், த பிளான் ஆஃப் ஆக்ஷன், பிளான் ஆஃப் டெவலப்மெண்ட், பிளான் ஆஃப் லைஃப், என்டையர் லைஃப் சைக்கிள் இஸ் இம்ப்ரெக்னேட்டட் இன்டு த ஸ்மால் சிப். இது சொன்ன போது உலகம் வியந்து பார்த்தது. இன்று அறிவியல் ஓரளவுக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு சிம் கார்டு இல்ல கம்ப்யூட்டர், ஒரு சின்ன சிப், அதுல கோடிக்கணக்கான விஷயங்களை கொண்டு செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த அறிவியல் அதை விட சப்ளைமா இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய திறவுகோலாக விளங்குகிறது என்றுதான் நான் சொல்லுவேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சயின்ஸ் என்று சுவாமி ரங்கநாதன் எழுதக்கூடிய புத்தகங்கள் மிக அருமையான நூல்கள். அதெல்லாம் தீப்பந்தத்திலிருந்து பொறிகள் வீசுவது போல இவையெல்லாம் ஞாயிற்றிலிருந்து வெடித்து வெளிப்பட்டன என்பார். ஐ திங்க் ஐ ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் த பேசிஸ், த ப்ரமைஸ் விச் ஐ டுக் ஏர்லியர். அதாவது ஞாயிறே உனக்கு இதெல்லாம் ஞாயிறென்ற கோலம் தருமோர் நல்ல பேரொழிக்கே தேயமீதோர் உவமை எவரே தேடி ஓத வல்லார். இந்த 2 லைனுக்கு இத்தனை சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் தேடி தேடி ஓதி நின்ற பாரதி என்னாலே ஓமை சொல்ல முடியவில்லை என்று ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறானே, அதைத்தான் இங்க மறுபடியும் சொல்றான். எந்த இடத்துல? காளி பாடல்ல. தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த காளி பாடல். இது பாரதியினுடைய மனத்திலே உதித்த கற்பனை என்று ஒதுக்க முடியாது. அதுதான் முன்னாலே சொல்றேன். இது எங்கோ இருக்கிறது. காளி இருக்கிறாள். காளி ஒரு நிதர்சனம், சக்தி ஒரு நிதர்சனம்.
அவள் இருக்கிறாள். அந்த கடவுள் சக்தி என்பது இருக்கிறது என்பதை குறிக்கோளாக கொண்ட பாரதி இத்தனை சொல்கிறான். கண்ணுக்கு தெரிகிற காட்டுறான். ஞாயிறை பற்றி இவ்வளவு தூரம் இருக்கு, ஓமை சொல்ல முடியாது. இந்த ஞாயிறுக்கே ஓமை சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் என் அன்னை காளியை நான் எப்படி சொல்வேன்? சரி, ஞாயிறை சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்கு வரலாம், நிலாவுக்கு வரலாம். இன்னைக்கு ஞாயிறை பார்த்து நிலவே பார்க்கணும். சரி. வாயினுக்கும் அம்மா அழகாம் மதியின் இன்ப ஒளியை நேயமோடு உரைத்தால் அங்கே நெஞ்சிழக்க மெய்தும். சரி, பாரதி ஞாயிறை இவ்வளவு பாடியிருக்கிறான். வெண்ணிலாவை பற்றி பாடியிருக்கிறானோ? வெண்ணிலா பற்றி வெண்ணிலா பாடாத கவிஞர்கள் யார் இருக்கிறார்கள்? நிலவை பாடாத கவிஞனே கிடையாது. ஒவ்வொரு தாயுமே ஒரு 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 கவிதாயினை. குழந்தைக்கு நிலவை பார்த்து பாடிதானே சாப்பாடே ஊட்டுறாங்க. அது நிலவை பாரு. பாரதிதாசன் ஒரு இடத்துல பாடுறாரு. ஒரு இடத்துல ஒரு ஏழை சிறுவன் பார்க்கிறான். நிலவை பார்த்த உடனே பாரதிதாசனுடைய உழப்பாங்க. அதை பாத்தியா? ஊத்தப்பம் மாதிரி இருக்கிற ஊத்தப்பம், இவன் சாப்பிடாத ஊத்தப்பம். அது ஏழை குழந்தை, அதுக்கு இந்த சாப்பாடு சோறு இருக்கிறதே, இந்த பால் சோறு பார்க்காது. அதை போல இருக்குங்கிறார். அப்படின்னா என்ன பொருள்னா, அதை போல உன் கைக்கு எட்டாத அவசரத்துல இருக்கிறாது என்று. எத்தனை பேர் சமுதாய சிந்தனைகள், காதல் சிந்தனைகள், அறிவியல் சிந்தனைகள் வைத்து எத்தனை பேர் பாடி இருக்கிறார்கள் வெண்ணிலாவை பத்தி. ஆனா பாரதி இன்னொன்னு பாடியிருக்கான். அதுதான் நான் குறிப்பிடணும். யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை பாரதி பாடி இருக்கிறார். இன்றைக்கு இதை இதை மனதிலே ஏற்றுக்கொண்டு செல்பவர்கள், நீங்கள் உங்களை நீங்களே பாராட்டி கொள்ள வேண்டும். பாரதியில ஒரு அற்புதமான இடம், பல பேர் இதை சுட்டி காட்டுறது இல்ல, தெரியாது, பல பேர் பார்க்கறது இல்ல. எந்த இடம்னா, இவன் என்ன சொல்றான் இந்த இடத்துல, அங்கே நெஞ்சு இளக்கம் எய்தும். வெண்ணிலாவை பார்த்த போது உனது நெஞ்சிலே ஈரம் வர வேண்டும். எப்படி ஞாயிற்றை பார்த்தபோது அது அறிவினுடைய கோயில் என்று சொன்னானோ, அதை போல வெண்ணிலவை பார்த்தபோது உன் உள்ளத்திலே இரக்கம் வர வேண்டும், ஈரம் வர வேண்டும், நெஞ்சு இழக வேண்டும். நெஞ்சு இழக்க வேண்டும் சொல்றான் இல்லையா? என்ன சொல்றான்? வாயினிக்கும் அம்மா அழகாம் மதியின் இன்ப ஒளியை நேயமோ. மதியின் இன்ப ஒளியை, அது சுடுற ஒளி இல்ல. இது இந்த சந்திரனுடைய ஒளி இருக்கிறதே, அது எல்லாரும் அது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒளி. அதை நேயமோடு உரைத்தால் அங்கே நெஞ்சு இழக்க மீதும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். வெண்ணிலாவை பத்தி பாரதி பல இடங்களில பாடுகிறான். அதுல ஒரு இடத்துல வெண்ணிலாவே என்ற ஒரு அருமையான பாடல், பாரதியினுடைய பாடல். எல்லையில்லாததோர் வானக்கடலிடை வெண்ணிலாவே, விழிக்கின்பம் அளிப்பதோர் தீவன்றிலகுவை வெண்ணிலாவே. ஒரு பெரிய கடல்ல ஒரு தீவு எப்படி இருக்கிறதோ, அதுபோல வானத்தை அண்ணாந்து பார்த்தால் அந்த கருநீல கடல் போன்று இருக்கக்கூடிய வானத்திலே ஒரு ஒளி பொருந்திய தீவாக அந்த வெண்ணிலவு இருக்கிறது என்கிறான். எடுத்த உடனே அருமை. அந்த பாட்டை நம்ம உள்ள போய் பார்க்கக்கூடிய ஒரு நாள் வரும், அன்றைக்கு பார்க்கலாம். ஆனா இங்க ஒரே ஒரு இடத்தை மட்டும் சொல்றேன். என்ன இடம்னா, ஒரு அருமையான பேசுகிறான். மோதவரும் கருமேக திரளினை வெண்ணிலாவே, நீ முத்தின் ஒளி தந்து அழகுறச் செய்வை வெண்ணிலாவே. தீது புரிந்திட வந்திடும் தீயர்க்கும் வெண்ணிலாவே, நலம் செய்து ஒளி நல்குவர்தாம் மேலவராமன்றோ வெண்ணிலாவே. இவ்வளவுதான் பாட்டு. பெரிய பாட்டுல ஒரு 2 லைன். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் பாரதியினுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளலாம். இதை புரிந்து கொண்டால் எப்படி இயற்கையை பார்த்து வியக்க வேண்டும், எப்படி இயற்கையிலிருந்து மனிதன் உணர்வு பெற வேண்டும், எப்படி காளியை, அந்த காளி என்ற அற்புதமான அந்த கடவுள் இதை எப்படியெல்லாம் நம்மை உணர வைக்கிறான் என்பதை பாரதி இங்கே சுட்டி காட்டுறார். மறுபடி கவிதைக்கு வரலாம். மோதவரும் கருமேக திரளினை வெண்ணிலாவே. இந்த வெண்ணிலா இருக்கிறது. இந்த வெண்ணிலாவை நாம் காண முடியாமல் அதை மறைக்க வருவது யாரு என்று கேட்டால் மேகத்திரள். கருமேகம் வருகிறது. அந்த கருமேகம் வெண்ணிலாவை போய் மறைக்கிறது. வெண்ணிலா எப்போ சந்தோஷப்படும்? வெண்ணிலா நம்ம பார்த்தா சந்தோஷப்படும். வெண்ணிலா நம்மை பார்க்க விரும்புகிறது, நமக்கு அந்த ஒளியா இருக்கிறது. அந்த வெண்ணிலாவுக்கு தடுக்கிற மாதிரி மேகம் வருது. அப்போ அது ஒரு தீமை தானே செய்கிறது நிலவுக்கு. ஆனா அந்த தீயவை செய்யக்கூடிய இந்த மேகத்துக்கு வெண்ணிலா என்ன செய்கிறது? நீங்க ஒத்து கவனிக்கணும். அதை யூ ஷுட். நான் சொல்றத நீங்க நேர்ல பார்த்தது. ஒரு மேக நிலா இருக்கு, ஒரு கரு மேகம் அதை மறைக்கிறது. அப்படி பார்த்தா நம்ம அந்த 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 ஒளி என்ன ஆகும்? அந்த கரு மேகத்தினுடைய பார்டர்ல ஜரிக கரை மாதிரி போட்டிருக்கும். பாத்துருக்கீங்களா இல்லையா? மேகத்தை இதுல சூரியன்ல பார்க்க முடியாது. சூரியனை மேகம் மறைச்சான்னா வெறும் கருப்பா தெரியும், அவ்வளவுதான். ஆனா நிலால பார்க்கும்போது இந்த மேகத்துக்கு சைட்ல இந்த பார்டர் கருப்பு கருநீல புடவையில ஜரிகை ஒட்டின மாதிரி இருக்கும். பாரதி என்ன சொல்லுகிறான்? மோத வரும் கரு மேக திரளினை வெண்ணிலாவே, நீ முத்தின் ஒளி தந்து அழகுறச் செய்கவை வெண்ணிலாவே.
அந்த மேகத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, வெறும் அதுக்கு வந்து ஜரிகை பாடற போடுற. இது யாரு? உனக்கு தீமை செய்ய வந்தது இது. ஆனா அதுக்கு நீ நன்மை செய்கிறாய். அப்ப என்ன அர்த்தம்? கான்செப்ட் பின்னாடி சொல்றான். தீது புரிந்திட வந்திடும் தீயர்க்கும் வெண்ணிலாவே நலம் செய்து ஒளி நல்குவர் மேலவராமன்றோ வெண்ணிலாவே. ம்? இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. வள்ளுவன் கேட்கிறான் இல்லையா? ஏப்பா உனக்கு யாராவது தீங்கு பண்ண வரான், அந்த தீது செய்ய வரக்கூடிய என்ன செய்யற நீ வந்து அவருக்கும் நலம் செய்து ஒளி சேர்ப்போய். சாதாரணமா இல்ல, அவனை ஒதுக்கிட்டு போறது இல்ல, ஓகே பண்ணிட்டு போன்னு சொல்றது இல்ல, அவனை கூப்பிட்டு அரவணைத்து அவனுக்கும் பரிசாகிய ஒளி தருகிறாயே, நீ அல்லவோ வெண்ணிலா என்று அந்த வெண்ணிலாவை நினைத்து பார்த்தால் நெஞ்சம் இளக்கம் வரும். என்ன சொல்றான் பாருங்க. வாயினிக்கும் அம்மா அழகா மதியின் இன்ப ஒளியை, அதான் இன்ப ஒளி, மேகத்திரளினை ஒளி கூட்டுகிறதே அது. அந்த அழகாம் மதியின் இன்ப ஒளியை நேயமோடு உரைத்தால் அங்கே நெஞ்சிளக்கம் எய்தும். இந்த உணர்வை நீங்கள் பெற்றால் அந்த நிலவை பார்க்கும்போது மனம் இளகும், நெஞ்சம் இரக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும், நெஞ்சிலே ஈரம் உருவாகும், அன்பும் அருளும் அங்கே பெருகும். செய்க தவம் செய்க தவம், அன்பிற் தவம் இல்லை. அதை இங்கேயும் வைக்கிறான் அதே பாடலை. என்ன சொல்றான்? இந்த பாட்டை ரெண்டும் சேர்த்த ஞாயிறென்ற கோலம் தருமோர் நல்ல பேரொழிக்கே தேய மீதோர் உவமை எவரே தேடி ஓதவல்லார் வாயினுக்கும் அம்மா அழகா மதியின் இன்ப ஒளியை நேயமோடு உரைத்தால் அங்கே நெஞ்சு இளக்கமெய்தும். எப்படி இது ரெண்டுத்தையும் பேசுறான். இன்னும் அடுத்த பாட்டை பார்த்துடலாம். அடுத்து என்ன பாட்டு நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். காளி மீது நெஞ்சம், கடைசி நிறைவு கவிதை. இன்னும் 12 தான். நோ, வி ஹேவ் டைம் டு ஃபினிஷ் இட் டுடே. கா அடுத்து காளி மீது கடைசி முன்னாடி வந்தது போல் இருக்கு இதுல. ஞாயிறுன்ற கோலத்துக்கு அப்புறம் தான் ஒரு கடைசி இதுதான் அது வந்து காளி மீது. ஆ, இதுதான் வந்து இந்த காளி மீது நெஞ்சம்ங்கிறது லாஸ்ட் சென்ஸ். காளி மீது நெஞ்சம் என்றும் கலந்து நிற்க வேண்டும், வேளையொத்த விரலும் பாரில் வேந்தரேத்து, இது வெந்தன போட்டிருக்கு, வேந்த நெடில் வேந்த ரேத்து புகழும் யாழியொத்த வலியும் என்றும் இன்பம் நிற்கும் மனமும் வாழியீதல் வேண்டும் அன்னாய் வாழ்க நின்றன் அருளே. இந்த கடைசி நிறைவு பாடல்லையும் நிறைய பொருளை வைத்திருக்கிறார் பாரதி. என்ன சொல்றான்? காளி மீது நெஞ்சம் என்றும் கலந்து நிற்க வேண்டும். ஸோ ஃபைனல் அந்த பாட்டு கொண்டு வரும்போது அந்த பாட்டுடைய காளி ஸ்தோத்திரத்துல ஒரு ஃபைனல். அப்பா இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பதனாலே காளி மீது நெஞ்சம் என்றும் கலந்து நிற்க வேண்டும். அந்த என்றும் என்பதற்கு பொருள் இடைவிடாது இருக்க வேண்டும். ஒரு நாள் பக்தி செய்கிறேன், ஒரு நாள் பக்தி இல்லாமல் இருக்கிறேன், வாரத்துக்கு ஒரு நாள் இறைவனை பற்றி நினைப்பேன், அப்படி இல்லை. இடைவிடாது மூச்சு இருக்கும் வரை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய சிறப்பு. அதுல வேளையொத்த விரலும் அதை எடுத்துக்கலாம். வேலை ஒத்த விரலும் என்று என்ன சொல்கிறான் பாரதி? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? அதை பார்க்கலாம். வேலையொத்த விரலும் பாரில் வேந்தரேத்து புகழும் யாழி ஒத்த வலியும், வலினா இங்க வந்து வலிமைன்னு அர்த்தம், நாட் பெயின், என்றும் இன்பம் நிற்கும் மனமும் வாழி ஈதல் வேண்டும். அப்போ இந்த ரெண்டு இடத்துல என்றும் என்று வருகிறது. என்னன்னா, நான் கேட்கறது வந்து இடைவிடாமல் எப்பொழுதும் எனக்கு இருக்க வேண்டும். ஆகவே என்றும் நீ அருள வேண்டும், என்றும் என்னோட நெஞ்சம் முன்னோடு கலந்து நிற்க வேண்டும் என்று. இட் இஸ் டைம்லெஸ்னஸ். இட் இஸ் நாட் எனக்கு இது வரைக்கும் கொடு, இத்தனை நாள் வரைக்கும் நான் இருக்கும் வரை கூட, அதெல்லாம் இல்லை. என்றும் என்று சொன்னால் இவன் இந்த ஜென்மா அடுத்த ஜென்மா எப்படி ஈயா நாயா எப்படி பிறக்கிறான் பத்தி கவலை இல்லை, நம்ம நம்பிக்கை இது. ஆகவே மறுபடி பிறந்து இந்த சுழி வலையிலே சிக்கி கொண்டிருக்கக்கூடிய உயிர்களுக்கு பிறப்பு இறப்பு என்ற பின்னுகின்ற சுழி வலையிலே இருக்கக்கூடிய இந்த சுழற்சியிலே என்றும் எனது அருள் வேண்டும் அம்மா, என்றும் காளியை நீ எனக்கு அருள வேண்டும் என்று சொல்கிறான். இப்போ இந்த வேலை ஒத்த விரலம் என்று பார்க்கலாம். லெட்ஸ் கெட் பேக் டு த கேலரி. வேலை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து குமர வேலை, கந்த வேலை. வேலைன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. நேரம்னு ஒன்று இருக்கும். வேலை இங்க சொல்ல நல்ல வேலை, நல்ல வேலை நான் ஒரு பாட்டு இருக்கு, நல்ல வேலை நான் தெரிந்து ஏதோ ஒரு பாட்டு இருக்குது. நினைத்துக் கொண்டேன். நல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டேன் ஒரு பாட்டு அதான் இருக்கும். நல்ல வேலைங்கிறான். இரவு வேலை, இது வேலை. இங்க வேலை என்று சொல்லும்போது கந்த வேலை குறிப்பிடுகிறான். ஏன் அப்படின்னா,
வேலை ஒத்த விரலும். விரலும்னா சின்ன ரா போட்டா ஃபிங்கர்ஸ். இது வந்து வல்லினம். இந்த ரா போட்டா ஆற்றல் என்று பொருள். விரலும். இது முருகனை சொல்கிறான். முருகனை போன்ற ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும், வீரம் இருக்க வேண்டும். விரல்னா வீரம். இதுக்கு எப்படி சார் அர்த்தம் சொல்றது? இதுக்கு சொன்னா கொஞ்சம் கந்த புராணத்தை சொல்லணும். கந்த புராணத்தை பத்தி பேசுறதை விட கந்த புராணம் பேசுவது நல்லது. அஹ், அப்ப ஏன் சொல்றான் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் இப்படி பார்த்தாதான் உண்டு. இதெல்லாம் எல்லா கந்தனுடைய வீரம் எங்கே தெரிந்தது? ராமனுடைய வீரம் எங்கே தெரிந்தது? ராம ராவண யுத்தத்திலே தெரிந்தது. சிவனுடைய வீரம் எங்கே தெரிந்தது? திரிபுரத்தை அவன் ஒரு சிரிப்பினாலே, சிரிப்பினாலே எரித்து தெளித்தான். அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டப்படல. இப்படின்னு திரும்பினா எல்லாம் எரிஞ்சு போச்சு. திருமாலுடைய அதான் இந்த ராம அவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல எங்கே தெரிந்தது? அவனுடைய எத்தனையோ இடத்துல வந்து காளிங்கனத்துல இருந்து ஆரம்பிச்சு, கம்சவதத்துல இருந்து ஆரம்பிச்சு, இது மாதிரி எத்தனையோ இடத்துல கண்ணனை பாடுகிறோம். அது மாதிரி முருகவேளை பாடும்போது முருகனுடைய அவதாரத்தினுடைய சிறப்பு, சூரபத்மனை அவன் அழிக்கும் போது அந்த வீரம் இருக்கிறது. வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்திலே பிறந்த மிகப்பெரிய கவிஞர், அந்த புலவர், திகட சக்கரம் என்று ஆரம்பித்த அந்த அற்புதமான கந்த புராணம் இருக்கிறதே, அந்த கந்த புராணத்துல எழுதுகிறார். எப்படின்னு அதுல வந்து சொல்றாரு. அதுல கோலமா மஞ்சை இதனில், மஞ்சை, மஞ்சைன்னு எழுதக்கூடாது, மஞ்சை. இஞ்சி மாதிரி ஞா போட்டு ஒரு, அதுக்கு வந்து ரெட்டை சுழி போடணும். ஞை, மஞ்சை. மஞ்சைனா என்ன சார் இவ்வளவு கஷ்டம்? மஞ்சைனா மயில்னு அர்த்தம். கோலமா மஞ்சை, அழகுடைய மிகப்பெரிய. இப்போ பெரிய மயிலா என்று கேட்டால் அப்படிலாம் அர்த்தம். கவிதையில் எப்படி இருக்கும்? கோலமா மஞ்சை என்று சொன்னால் அழகான பெரிய மயில் அல்ல, பெரிய அழகுடைய மயில். அப்படிதான் சொல்லணும். அது ரொம்ப பெருசா இருக்கிறதுன்னு அல்ல, பெரிய அழகு. கோலமா மயில். கோலமா மஞ்சை இதனில் குலவிய குமரன் தன்னை, அதோட குலவி கொண்டு வருகிறான். பாலன் என்றிருந்தேன் பரிசிவை உணர்ந்திலேன் யான். யாரு? சூரன் சொல்றான். அதுல அது பின்னணி நான் உங்களுக்கு சொல்றேன். மாலையன் தமக்கும் ஏனைய வானவர் தமக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி என்றோ என்று சூரன் பாடுகிறான். அது எழுதுறான். நமக்கு சந்தேகமா இருக்கு, என்னடா இது? முருகனுக்கும் சூரனுக்கும் சண்டை வருது, இவன் என்ன இப்படி பேசுறான்னா, முருகன் சூரபத்மனுக்கு அந்த போரிலே உள்ளே நுழைந்த போது தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகிறான். ஏன் அப்படி காட்டுறான்? கொஞ்சம் திருந்த மாட்டானான்னு காட்டுறான். அதுதான் முக்கியமான வித்தியாசம். மற்ற கடவுளுக்கும் ஆற்றலுக்கும் முருகனுடைய ஆற்றலுக்கும் என்ன வித்தியாசம்னா, முதல்ல விஸ்வரூபத்தை காட்டுறான். என்ன? கோலமா மண்ணை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன். ஐயோ, ஒரு சின்ன பையன் வந்து என்ன அடிக்கிறான்னு கோவம் வந்துருச்சு சூரபத்மனுக்கு. என்ன பெரிய ஆள் கூட வரல, ஒரு சிறு பையன், ஒரு பாலகன் வந்து என்னை எதிர் நிற்கிறான் என்று கோவப்பட்டோமே. பரிசிவை உணர்ந்திலே நான், அடடா இந்த விஷயத்தை தெரியாத போய்விட்டேனே. மால் அயன் தமக்கும் ஏனை வானவர் தமக்கும். மால் அயன் எல்லாருக்கும் மும்மூர்த்திகளுக்கு மேல நிற்கிறானே, மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்றோ என்று நினைக்கிறான். அது மட்டுமல்ல, பார்த்தபோது அடுத்து எழுதுற சிவாஜியோட அற்புதமான கவிதை. சூழுதல் வேண்டும் தாள்கள், தொழுதிடல் வேண்டும் அங்கை, தாழுதல் வேண்டும் சென்னி, துதித்திடல் வேண்டும் தாலு, ஆழுதல் வேண்டும் தீமை, அகன்று நான் இவர்காளாகி வாழுதல் வேண்டும், ஆனால் நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே. என்ன பண்ணணும்னு நினைச்சானா பார்த்தபோது, சூழுதல் வேண்டும் தாள்கள், அவனுடைய கால்களை போய் கட்டி கொள்ள வேண்டும், கால்களை போய் விழுந்து தொழ வேண்டும் என்று நினைத்தான். தொழுதிடல் வேண்டும் அங்கை, தன்னுடைய கைகளாலே தொழ வேண்டும் என்று நினைத்தான். தாழுதல் வேண்டும் சென்னி, இந்த தலையாலே வணங்க வேண்டும் என்று நினைத்தான். துதித்திடல் வேண்டும் தாளம், இந்த தாளம் என்று சொல்லக்கூடிய நாவினாலே பாட வேண்டும் என்று நினைத்தான். ஆழுதல் வேண்டும் தீமை, நான் இருக்கக்கூடிய தீமையெல்லாம் ஒழிந்து போகட்டும் என்று நினைத்தான். இதையெல்லாம் அகன்று, என்னுடைய தீமையெல்லாம் அகன்று நான் இவருக்கு ஆளாக வேண்டும், இவருக்கு அடிமையாக வேண்டும் என்று யார் நினைக்கிறான்? சூரபத்மன் நினைக்கிறான். ஆனால் தடுத்தது மானம் ஒன்றே. அவன்கிட்ட இருக்கிற ஒரு ஈகோ இருக்கு பாருங்க, ஈகோ, ஒரு மானம். ஆஹா, அவன் சொன்னானே, பேசுவது மானம் பேசுவது காமம் இடை பேணுவது மானம், கூசுவது மானுடரே நன்றுனும் கொற்றம் என்று கும்பகர்ணன் ராவணன் கிட்ட பேசுறான். அருமையான இடம் ராமாயணத்துல. என்ன பெருசா பேசிட்டு இருக்க நீ? பேசுவது காமம், அவளை போய் சீதை போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நீ வந்து காமத்துல இருக்கிறாய்.
இடை பேணுவது மானம். இதுக்கு நடுவுல வந்து எல்லாம் வந்து மானுடர் நான் இது பண்ணுவேன், இந்த மானுடனை நான் அழிக்க போறேன் பேசுற, கூசுவது மானுடரை நன்றுனும் குற்றம். நன்றுனா நன்றுன்னு அல்ல, அது வந்து ஒரு கேலிச்சொல் என்று சொன்னானே, அதே போல வந்து மானம் பாரு. அப்போ என்ன ஆறுது? இப்படிப்பட்டவனுக்கும் அருளுகிறான். அப்ப இந்த ஆற்றல் எப்படி இருக்க வேண்டும்? எல்லா கடவுளருக்கும் முருகன் என்ற அந்த ஆறுமுக கடவுள், பொறியிலிருந்து இறைவனுடைய நெற்றி பொறியிலிருந்து வந்த கடவுள் இருக்கிறானே, என்ன வித்தியாசம்னு கேட்டா, யாரை வதம் செய்வது என்றாலும் அதுக்கு முன்னாலே அவன் ஒரு சான்ஸ் கொடுக்குறான். அவன் சொன்னான், இன்று போய் நாளை வா, போருக்கு நாளை வா என்று இறைவன் சொல்றான். ஆனா இங்க என்ன சொல்லலாம், விஸ்வரூபத்தை காட்டுறான். விஸ்வரூபத்தை யாருக்கு காட்டுறது? விஸ்வரூபம் யாருக்கு யாரு காட்டினார்கள்? கடைசி நேரத்துல பெட் ஆஃப் ஆரோஸ் பீஷ்மாச்சாரியர் வந்து இந்த முள்ளு படுக்கையில படுக்கும்போது இறைவன் காட்டுறான். கண்ண பெருமான் காட்டுகிறான். அர்ஜுனனுக்கு வந்து போர்ல வந்து போர்க்களத்திலே அவனை பகவத்கீதை சொல்லும் போது காட்டுறான். இப்படி வந்து விஸ்வரூப தரிசனம் எல்லாரும் கிடைக்குமா? நாராயண பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் காட்டினார். எப்போ? 100 பாட்டு முடிஞ்ச உடனே 1000 100 என்று எழுதி கொண்டே போகிறார். அத்தனை பாடலும் எழுதி கடைசியில அஸ்பஷ்டம்னு ஆரம்பிச்சார், கடைசியில் தரிசனத்தை ஸ்பஷ்டமா தெரிஞ்சின போது அவருக்கு கிடைச்சது. இப்படி விஸ்வரூப தரிசனம், அப்படி தவம் இருந்து அந்த நல்லவர்களுக்கு கிடைத்த அந்த விஸ்வரூபம் ஆணவத்தில் மிக்க இந்த சூரனுக்கும் கிடைத்தது என்றால், அதை காட்டி ஆணவத்தை அழிக்கலாமோ என்று நினைக்கிறான் இறைவன். ஆனால் அதை அந்த சான்ஸை தவற விடுகிறான் சூரன். எனவேதான் அவனுடைய உடலை இரு கூறாக கிழிக்கிறான். ஒன்று சேவலாகிறது, இன்னொன்று மயிலாகிறது. அப்போ இந்த இந்த மாறுதலை கொடுக்கிறானே, அப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு தேவை வேண்டும் என்று சொல்லுகிறான். என்ன சொல்றான்? வேலையொத்த விரலும். உனக்கு ஆற்றல் இருக்க வேண்டும்பா. ஆனா அந்த ஆற்றல் வெறும் அழிவுக்கு இருக்கக்கூடாது, ஆக்கத்துக்காக இருக்க வேண்டும். நீ வழிமுறையான இருக்க வேண்டும், ஆனால் அது மக்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட ஆணவத்தை அழிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை குறிப்பாக சொல்லுகிறான். பாரில் வேந்தரேத்து புகழும், அரசர்கள் புகழக்கூடிய, அரசர்கள் போற்றக்கூடிய புகழ் உனக்கு எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். வேந்தரேத்து புகழும். ஏன்னா பாரதியினுடைய பாடல்ல அதை விளக்கமாக சொல்வதற்கு நேரம் கிடையாது. இருந்தா உங்களுக்கு தெரியும், பாரதி வந்து வய பரிவாரங்களோடு எனக்கு ஜதிவல்லக்கு வேண்டும் என்று கேட்டான். எங்க வானவில் அமைப்புல நாங்க அதுதான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாரதி அந்த எட்டயபுரம் மகாராஜ் எழுதினான், இது மாதிரி இதெல்லாம் அழைத்து எனக்கு வயபரிவாரங்கள் வைத்து என்னை ஒரு ஜதி பல்லக்கிலே அமர வைத்து பொன்னாடை போர்த்தி என்னை என்னை மிகப்பெரிய புலவனாக என்னை பாராட்டி நீங்கள் அழைக்க வேண்டும்ங்கிறான். சோ பாரதியுடைய எண்ணம் என்னன்னா, அரசு என்றால் இட் இஸ் நாட் அரசு ஒன்லி. வேந்தர்னா வேந்தர் மட்டுமல்ல, வேத மக்கள் போற்றக்கூடிய ஒரு புகழ் இஸ் அ ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி. எப்படி வந்து எத்தனை விருது கிடைத்தாலும் இப்ப பேசுறோமே, பத்மபூஷன் அது மாதிரி வந்து ஒரு கருத்த அரசனுடைய அதிகாரம் பெற்ற அந்த ஒரு விருது இருக்கு இல்லையா, அதுக்கு இன்றைக்கு மதிப்பு இருக்கு. அரசுகள் மாறலாம், ஆனால் அரசுடைய அதிகாரம் என்பது மக்களாலே கொடுக்கப்பட்டது. அது எந்த குடியாட்சியா இருந்தாலும் சரி, முடியாட்சியால இருந்தாலும். உரை உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான் என்று கம்பன் தசரதனை பத்தி பேசுறான். தசரதன் எப்படி இருந்தான் தெரியுமா? அரசன். இந்த அத்தனை மக்களாகிய உயிர்களும் இருக்கக்கூடிய ஒரு உடம்பாக அவன் தன்னை ஏற்றுக்கொண்டான். அற்புதமான இடம், வியந்து வியந்து பேசக்கூடிய இடம் கம்பனுடைய வார்த்தைகள். ஆகவே அப்படி அந்த வேந்தர் ஏத்து புகழும், அந்த வேந்தர் இருக்கக்கூடிய புகழாக இருக்க வேண்டும். அப்புறம் என்ன சொல்றான்? யாழியொத்த வலியும். யாழியொத்த வலி, இந்த யாழிங்கிறது வந்து ஏதான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல, கடைசியில இருக்கக்கூடிய பாட்டுக்கு விளக்கத்தை முன்னாடியே முன்னுரையாக சொல்கிறேன். இட் இஸ் அபவுட் த ஹைபிரிட் அனிமல்ஸ். யாழிங்கிறது உங்களுக்கு தெரியும். யாழிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கட்டப்பட்ட தென்னிந்திய கோயில்களிலே சில இந்த இந்த போர்ஷன் மோஸ்ட்லி ஆன் திஸ். இங்கதான் நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு. கோயில்கள் கட்டும்போது அதுல வந்து இந்த யாழி உருவம் இருக்கும் அந்த இடத்துல. அந்த யாழினா அதுக்கு வந்து சிங்கம், உடல் சிங்கமா இருக்கும், தலை வந்து யானை தலை இருக்கும். அப்போ ஒரு பெரிய கம்பீரம். இட் இஸ் அ ஹைபிரிட் அனிமல். ரெண்டு பவர்ஃபுல் அனிமல்ஸ். ஒன்னு வந்து சிங்கம், இன்னொன்று வந்து யானை. ஒன்னு பியூர்லி வெஜிடேரியன், இன்னொன்று பியூர்லி கார்னிவோரஸ் அனிமல். அப்படி இந்த ரெண்டுத்திலையும் பலம் இருக்கக்கூடிய, இந்த சைட்ல இருந்து வர பலம் அது சைடு அப்படி அது ரெண்டும் சேரும். அதுக்கப்புறம் வால் வந்து பாம்பு. நீங்க பாத்தீங்கன்னா கோவில்லாம் பாத்தீங்கன்னா அந்த யாழி வந்து மிக பெரிதாக இருக்கும். அதனுடைய வாயை திறந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு குண்டு
சுழன்று கொண்டு சுழலக்கூடிய ஒரு குண்டு இருக்கும். அது கீழே சின்னதா ஒரு யானை இருக்கும். நீங்க அந்த காலத்துல இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் பார்த்தா, இன் அ சட்டில் வே தே ட்ரை டு கன்வே சம் மீனிங்ஸ் டு யூ. ஒரு சின்ன யானையை போட்டுட்டு யாழி இவ்வளவு பெருசா போட்டிருக்கான். த சைஸ் இட் செல்ஃப் ஷோஸ் ஹவு பவர்ஃபுல் திஸ் அனிமல் இஸ். அப்ப என்ன சொல்றான் அவன்? யாழியொத்த வலியம் என்று சொன்னால் என்ன பொருள்? வலிமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருமுக வலிமை அல்ல, பன்முக வலிமை என்பதாக இந்த யாழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு வந்து என்னெல்லாம் பவர் இருக்கு, எங்கெல்லாம் என்னென்ன அனிமல்ஸ் கிட்ட இருக்கிற பவர். இன்னும் சில நேரத்துல உடம்பு சிங்கமா இருக்கும், மேல முகம் வந்து வேற அனிமல் கூட இருக்கலாம், முதலையா கூட இருக்கலாம். ஈவன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ், மாறும். உலகம் ஃபுல்லா வெவ்வேறு விதமான யாளிகள் இருக்கின்றன. அதை பற்றி நிறைய செய்திகள். அப்படி ஒரு அனிமல் இருந்ததுன்னு சில பேர் சொல்றாங்க. அது யாரும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசார்ஸ் இருந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ஆதாரம் என்ன? எலும்புகள். அது அவருடைய ஸ்கெலிட்டன் இருக்கு, பல மியூசியத்தில் போய் பார்த்தா தெரியும். அது மாதிரி வந்து சில சில பறவைகள் இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி யாளிக்கு ஒன்றும் இருக்கிறதா தெரியல. இருந்தாலும் அப்படி ஒரு உருவம் இருப்பதா நம்புகிறார்கள். நமது புராணங்களிலே அது பற்றி பேசப்படுகிறது. ஆகவே அந்த யாழி ஒத்த வலியும் என்று பேசுகிறார். அந்த உடம்புல அவ்வளவு ஆற்றல் இருக்க வேண்டும். இன்பம் நிற்கும் மனமும். இத்தனை இருந்தாலும் மனசுல இன்பம் இருக்கும். எப்போ இன்பம் இருக்கும்? ஏதாவது தப்பு பண்ணா மனசாட்சி குத்தும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்றான் வள்ளுவன். ஆகவே மனத்திலே ஒருவன் இன்பத்தோடு இருக்கிறான் என்று சொன்னால், இத்தனை வலிமையோடும், இத்தனை ஆற்றலோடும், இத்தனை வேந்தரேத்து புகழோடும், வேலை ஒத்த விரலோடும் இப்படிலாம் இருக்கக்கூடியவன் எந்த விதமான ஸ்டெப் அவே ஃப்ரம் தர்மிக், அறத்தினுடைய விடுபட்டு தன்னுடைய ஆற்றலை யாரிடமா காட்டி இங்கே துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தினான் என்று சொன்னால் அவன் மனத்திலே இன்பம் இருக்காது. அவன் மனத்துல எத்தனையோ இருக்கும், கோபதாபங்களெல்லாம் இருக்கும். ஆனா மனத்துல இன்பம் இருக்காது. அந்த இன்பம் என்ற அமைதி இருக்கிறதே, அது மனத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செயல்பாடுகள் சமுதாயத்துக்கு உடனான செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஆக இதையெல்லாம் எனக்கு வாழி ஈதல் வேண்டும் அன்னாய் வாழ்க என்று பாடுகிறான். அந்த பாட்டை மறுபடியும் நான் படிக்கும்போது இது அத்தனையும் மனசுல வாங்கி கொண்டு இந்த பாடலை மறுபடி கேளுங்கள். ஞாயிறென்ற கோலம் தருமோர் நல்ல பேரொளிக்கே தேய மீதோர் ஓமை எவரே தேடி ஓதவல்லார் வாய் இனிக்கும் அம்மா அழகாம் மதியின் இன்ப ஒளியை நேயமோடு உரைத்தால் அங்கே நெஞ்சு இளக்கமெய்தும். நேயமோடு உரைத்தால் அங்கே நெஞ்சு இளக்கமெய்தும். அடுத்தது நிறைவான ஸ்டான்ஸா. காளி மீது நெஞ்சம் என்றும் கலந்து நிற்க வேண்டும். அவ வந்து நீ நானும் இரண்டரை கலக்க வேண்டும். செம்புல பயல் நீர் கலந்தது போல அன்புடை நெஞ்சம் ஒன்றாய் கலந்தது என்று சங்ககால புலவன் நற்றிணையில எழுதுகிறானே, அதை போல கலக்க வேண்டும் என்று சொன்னான். மிக்சிங் வெரி இம்பார்ட்டன்ட். எண்ணெயும் தண்ணியும் மாதிரி தனித்தனியா நிற்கக்கூடாது, பாலும் நீரும் போல ஒன்றாக சேர வேண்டும் என்று பேசுகிறான். காளி மீது நெஞ்சம் என்றும் கலந்து நிற்க வேண்டும். வேளையொத்த விரலும் குமர வேளையொத்த விரலும் பாரில் வேந்தர் ஏத்து புகழும் யாழியொத்த வலியும் என்றும் இன்பம் நிற்கும் மனமும் வாழி ஈதல் வேண்டும் அன்னாய் வாழ்க நின்றன் அருளே என்று இந்த வார சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.